யூடிஆர் ஸ்குவாட் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டியில் செயின் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க செயின் மெயின்டெனன்ஸை பற்றி. ஸோ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து பார்த்தீங்களா செயின் லூப் அடிச்சு மண்ணெல்லாம் ஏறி எப்படி இருக்குது பாருங்கள். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். இந்த செயின் கவரையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10mm டீ ராடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்க செயின் கவர் கழட்டுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8mm டீ ராடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க செயின் கவரை க்ளீன் பண்ணுற கழட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீசல். இது வந்து டீசல் நம்ம லோக்கல் பெட்ரோல் பங்கில் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறதுக்காக போக போக தெரியும் எதுக்குன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயின் லூபு. இவ்வளோதாங்க. ஸ்டார் த்ரிப்ளி சொல்ல மாதிரி அதுவும் தேவைப்படும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்டார் த்ரிப்ளி வச்சு தான் கழட்டணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் த்ரிப்ளி வச்சு இந்த கவர் கழட்ட ஆரம்பிப்போம். இந்த ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு இதை வந்து கழட்டிடணும். ஸ்டார் த்ரிப்ளியை வச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10mm டீ ராடை வச்சு பின்னாடி இருக்கிற இந்த போல்ட்டை கழட்டணும். ஒரு சிலது டைட்டாக இருந்தாலும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கழட்டின நட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி. இப்போ இந்த கவரை கழட்டலாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வழியை கழட்டியாச்சுங்க. செயினில் ஃபுல்லாக எவ்வளோ அழுகு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். ஃபுல்லாக சைடில் இருக்கிறதெல்லாம் மண் அழுக்கு மாதிரி தாங்க. இதை தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8mm ஸ்பானரை போட்டு ஃப்ரண்ட்டு சைடு இருக்க கவரை கழட்டணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சகதி அடைச்சி கிடக்குதுன்னு. வரல நம்ம டீசலை ஊற்றி ஊற வச்சிடலாம். இங்கே பாருங்கள். யூனிகார்னில் சொல்லப்போனால் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்க இதில் சைடில் அப்படியே டீசல் அடிச்சுக்கோ லைட்டாக ஊறட்டும். பின்னாடி இருக்கிறது லைட்டாக அடித்து ஊற வச்சுருவோங்க. பழைய டூத் ப்ரஷ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே வாங்க. டீசலில் கொஞ்சம் ஊற விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவு நல்லா வரும். அந்த அழுக்கு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பார்த்து மேலே படாமல் க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக ஹசார்டஸ்ஸு. நல்லா அப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த டீசலோடு அந்த அழுக்கு எல்லாமே கீழே விழுந்துடும். நல்லா ஃபோர்ஸாக தண்ணியை விட்டு டயர் சுற்றி விட்டு தண்ணி அடிக்கணும். தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் காய விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். முதக்கு இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல எவ்வளோலாம் அழுக்கு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு எல்லாத்தையுமே ஓரளவு, ரொம்ப இல்லைன்னா கூட ஓரளவு அந்த மண்ணுன்னு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செயின் லூப் அப்ளை பண்ணுங்கள். சேஃப்டியாக பண்ணணும். செயினில் வந்து கையோ இல்லை ஏதோ பற்றக்கூடாது. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி கரெக்டாக செயின் லூப் பண்ணுங்கள். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக செயின் கவரை மாட்டிடுங்க. எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி நீட்டாக மாட்டிடுங்க.